பல்துறை ஆராய்ச்சி திட்டத்திற்காக 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அதனை பெறுவதற்குரிய தகுதி ஸ்டாலின் அரசிற்கு இருக்கிறதா என்பதே முக்கிய கேள்வியாக உள்ளது. டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று டப்பிங் வசனம் பேசும் விடியாஸ் திமுக அரசின் ஸ்டாலினால் தமிழ்நாட்டை சேர்ந்த கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலம் சூன்யமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாகி உள்ளது. முதலீட்டை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் இந்த திட்டம் குறைந்த அல்லது வட்டியில்லா நீண்டகால கடன்கள் மூலம் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்கு வழங்கப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் இதுபோன்ற ஆராய்ச்சி திட்டங்களை தொடங்குவதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை விடியா திமுக அரசு உருவாக்கவே இல்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது என தொழில் முதலீட்டாளர்கள் பெரும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆராய்ச்சித் துறையில் முதலீடு செய்வதன் மூலம் புதிய தொழில்நுட்பங்கள், மருத்துவத் துறையில் மறுமலர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகள் எழுச்சி, சுற்றுச்சூழல் மேம்பாடு என பல்வேறு துறைகளில் அபரிமிதமான வளர்ச்சிகளையும் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி கோட்டை விட்டிருக்கிறது. தமிழகத்தை உலகளாவிய போட்டியில் முன்னேறுவதற்கும் தனியார் மற்றும் அரசு கூட்டு முயற்சிகள் மூலம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் மத்திய அரசின் ஆராய்ச்சி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மிகவும் பயனளிக்கும். தமிழகத்தை பொருளாதார ரீதியாக வலுவான முன்னேறிய மாநிலமாக மாற்றுவதற்கும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்துவதற்கும் பயனளிக்கும் மத்திய அரசின் ஆராய்ச்சி திட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு பயன்படுத்திக் கொள்ளுமா என பிரபல தொழிலதிபர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.